ஸோ ஹாய் கைஸ். போன வீடியோவில் நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் அதோட அட்வான்ஸ் டாபிக்ஸ் பற்றி பார்த்தோம். அது சப்போஸ் பார்க்கலன்னா அது போய் பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து லூப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். லூப்பிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்பிங்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் லூப்ஸ் வந்து பைத்தனில் இருக்குது, அதை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் லூப்னா என்னன்னு கற்றுக்கலாம். ஸோ லூப் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கூலில். அவங்க வந்து இப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கிரேட்ஸ் போடணும். அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து கிரேட் போடணும். கரெக்ட்டுங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிரேட் போட்டாங்க. அதே வேலையை அவங்க திரும்பி பண்ணணும். கரெக்ட்டா? இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டரில் தான் கிரேட் போடுறாங்க அப்படின்னு சும்மா வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேட் வந்து போட்டுருவாங்க. அப்போது அது வந்து ஒரு ஃபார்முலா வச்சு தானே போடுவாங்க. இத்தனை மார்க் இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இத்தனை இதுன்னு சொல்லிட்டு. அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க வந்து இப்போ லெட்ஸ் ஒரு 40 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா, 40 டைம் வந்து அவங்க வந்து அதை வந்து பண்ணால் தான் 40 பேரும் கிரேட் போட முடியும். இதே வந்து என்ன பண்ணிடலாம் அவங்க, ஒரு டைம் அந்த கண்ட்ரோல்ஸ் லைக் அந்த லாஜிக் அவங்க டிஃபைன் பண்ணிட்டு, அதை வந்து லூப்பில் போட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த லூப்பே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கா போட்டு இது பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ 40 டைம் வந்து ஒரு தனி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறத ஒரு வாட்டி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லாஜிக் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, லூப் வந்து உங்களுக்காக எத்தனை டைம் வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் வந்து லூப்பிங்கோட கான்செப்ட். ஸோ பைத்தனில் வந்து எத்தனை டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 2 டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து வைல் லூப்பு, ஒண்ணு வந்து ஃபார் லூப்பு. ஸோ 2 பத்தி வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து நம்ம வந்து டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து வைல் லூப் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபார் லூப் பத்தி பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க நோட் புக் போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்த சினாரியோவே நம்ம லைட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட ஃபைனல் மார்க் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து அவங்க வந்து 50 மார்க்குக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க வந்து பாஸு, இல்லைனா வந்து ஃபெயில். அப்படி தான் வந்து நம்மளோட கிரேடு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், கிரேடை வந்து இன்னொரு அரேல நம்ம வந்து இன்னொரு லிஸ்ட்டில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம். ஸோ வந்து இதான் வந்து உங்களோட மார்க் லிஸ்ட். இப்போ என்ன பண்ணணும், கிரேட்ஸ் வேணும். கரெக்ட்டுங்களா? கிரேட்ஸ். ஸோ கிரேட் வந்து நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டாக வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஒரு எம்ப்டி லிஸ்ட்டாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதே கான்செப்டை வந்து இந்த கிரேடை வந்து என்ன பண்ணுவோம், வைல் லூப் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அப்புறம் வைல் லூப் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்டோட மார்க் ஷீட் எது கண்டுபிடிங்க. கரெக்டாக? ஸோ இப்போ கிரேட் டாட் அப்பெண்டு நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் மாதிரி எழுதணும்ல. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அவன் வந்து பாஸ் இஃப் மார்க் லிஸ்ட் ஆஃப் 0 greater than or equal to 50 else fail. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி வந்து எனக்கு என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அதே மாதிரி 6 ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணும் 1. ஸோ இப்போ நம்மளோட கிரேட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணோன்னா பாஸு, ஃபெயிலு, பாஸ், ஃபெயில், பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ 6ங்கிறதுனால நம்ம இப்படி ஈஸியாக பண்ணிட்டோம். லெட்ஸே இப்போ நமக்கு வந்து 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 10,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா இந்த மாதிரி 10,000 கமெண்ட்ஸ் அவரை எழுத முடியாது. இங்கே தான் வந்து லூப்பிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே லாஜிக்கை நம்ம வந்து வைல் லூப் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வைலுக்கும் ஃபாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைல் லூப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வைல் லூப்புக்கு இஃப் கண்டிஷன் மாதிரி வைலுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ வைல் லூப்பில் வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். i=0 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இஃப் கண்டிஷன் மாதிரி வைலுக்கு வந்து ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ வைல் தான் இந்த கீவேர்டு. வைல் இப்போ என்னென்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் நம்ம லிஸ்ட்டோட லென்த்தாக இருக்கணும். கரெக்டா? ஏன்னா வந்து இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த லென்த் இருக்க இண்டெக்ஸுக்கு நமக்கு வேல்யூ இருக்காது. அதனால நம்ம வந்து லென்த் வரைக்கும் லெஸ் தென் போடுறோம், ஈக்குவல் டு போடாமல். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கிரேடை வந்து நம்ம இங்கே திரும்பி இதை வந்து 2யும் டிக்ளரே பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. என்ன வந்து மார்க் லிஸ்ட்டு
வைல் லூப். ஏன்னா வேரியபிள் கூட கன்ஃபியூஷன் ஆகும்ல. வைல் லூப் கிரேட் வைல் லூப்பில் வந்து டாட் அப்பெண்டு சேம் திங் பாஸ் இஃப் மார்க் வைல் லூப் ஆஃப் I greater than or equal to 50 else fail. இப்போ வந்து இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போனோம்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து லூப்புக்குள்ளே போயிட்டே இருக்கு. எதனாலன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ண வச்சுங்க, ஐயோட வேல்யூ வந்து நம்ம வந்து எப்பயுமே 0 தான் இருக்கு. ஸோ எப்பயுமே அந்த லிஸ்ட் வந்து 0 வந்து அந்த இண்டெக்ஸ் ஆஃப் இது வந்து நம்ம இப்போ செக் பண்ணுறப்ப 0 ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ லூப் வந்து எப்பயுமே வந்து லென்த்தோட கம்மியாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபனைட் லூப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எண்டே கிடையாது. இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி நம்ம லூப்பை எண்ட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஐயோட வேல்யூவை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பர்சனுக்கு போகிறதுக்கு I ஈக்குவல் டு I ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணணும்னு வச்சுங்க, எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட கிரேட்ஸ் வைல் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா பாஸு ஃபெயில் பாஸ் பாஸ் ஃபெயில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து வைல் லூப் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க வைல் லூப்பு. ஸோ வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணால் வந்து உள்ளே நீங்கள் வந்து வைல் லூப் கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரோக்ராமிங் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிஷன்ஸை வந்து கண்டிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வைல் லூப் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ. பாய்.